Small movie ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. Shiva acting ரொம்ப நல்லா இருக்கு. And Shiva joking ரொம்ப fun இருக்கு. பிரியானந்த் ரொம்ப அழகா இருக்கு. My feeling ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூவில உள்ள அதிகமா ஜப்பான் கல்ச்சர் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மூவில உள்ள ரஜினி சார் போட்டோ இருக்கு. Small acting ரொம்ப நல்லா இருக்கு. Tashiro is actually a small actor. Really, songs 100% like. Enjoy, very enjoy. Comedy acting நல்லா இருக்கு, ரொம்ப ஃபன்னா இருக்கு. படம் நல்லா இருந்தது. காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு, நல்லா எடுத்துருக்காங்க காமெடி சீன்ஸ்லாம். என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே வந்து அங்கே ஜப்பான்லேருந்து இங்கே வந்து திரும்பி ஜப்பானில் போயிட்டு அவரை வந்து எப்படி வந்து இங்கே வந்தார், அந்த சீன் தான் வருது. பட் வந்து எண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்தவரை இங்கே ரெஸ்கியூ பண்ணி இங்கே இருக்கிற கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவர் ஒரு பெரிய ஆளாக இருக்கார். ஸோ அது இங்கே தெரியல. அங்கே போயிட்டு அவர் பெரிய ஆளாக இருந்து அவர் அதை வந்து அந்த ஒரு மேட்சை ஜெயிச்சு அப்புறம் ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து இருக்க மாதிரி அந்த ஃப்ளாகெல்லாம் கொடுக்குறாங்க. அவருக்கு நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க சிவா சாருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. காமெடிலாம் நல்லா இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா காமெடி சீன்ஸ் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. சாங்ஸ் 2 சாங்ஸ் நல்லா இருக்குது. கணபதி சாங்ஸு நல்லா இருக்குது. படம் வாங்க போகிற ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி, ஸ்டார்டிங் மட்டும் அப்படி இருந்தது. பட் பிக்கப் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபு தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஜப்பான். ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா காமெடி இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே தான். எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. மேபி குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும், ஃபேமிலிக்கெலாம் அவ்வளோ பிடிக்கும். பட் எனக்கு காமெடியும் பெருசாக இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ரொம்பவே சுமாரான ஒரு ஸ்மூஃப் படம் மாதிரி தான் இருந்தது. எனக்கு அந்த எமோஷன்ஸ்லாம் பெருசாக எனக்கு கனெக்டே ஆகலை. செகண்ட் ஹாஃப் வந்து இந்த சும்மா ஜப்பானில் காட்டின விதம், அந்த ஃபைட்டிங்லாம் ஓகேவாக இருந்தது. இது ஒரு காமெடி படமா இல்லை இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வச்சு ஒரு படமான்ற அந்த நடுவில் எனக்கு படம் மாட்டிக்கிச்சோன்னு தோணுது. ஸ்க்ரீன் ப்ளே வேர்ஸ் பெருசாக இல்லை. எனக்கு ப்ளஸ்ன்னு தோணுது மியூசிக் தான். நிவாஸ்லே வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா இருந்தது. பட் ஸ்க்ரீன் ப்ளேயில் பெருசாக கோட்டை விட்டாங்களோன்னு ஒரு ஃபீல். மேபி வேறு ஆக்டர்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிறது. சிவா பண்ணும்போது எல்லாமே காமெடியாகவே ஃபீல் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த கனெக்ட் ஆகாதனால எனக்கு படம் பெருசாக ஒர்க் ஆகல. சும்மாவே நம்மளுக்கு இது வரைக்கும் வித்தியாசம். ஆமாம், அது சும்மாவை பார்க்குறப்போ நல்லா இருந்தது. பட் அதுலேயுமே அவங்க அந்த சும்மா காட்டின விதமும் பெருசாக அவங்க மெனக்கெடலை. ஸ்டோரி வைஸ் காட்டுறப்போ பெருசாக அதுவுமே ரொம்ப பெருசாக ரிசர்ச் பண்ணல. பட் ஃபைட்டிங்லாம் நல்லா இருந்தது, ஓகேவாக தான் இருந்தது. அவங்க ஹீரோயின் மாதிரியே இல்லை, அவங்க ஏதோ 3வது நாள் அந்த கேரக்டர் மாதிரி தான் இருந்தது, வந்து போகிறது அவ்வளோதான் இருந்தாங்க. படத்தில் மெயின் பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ், அந்த ஜப்பான் ஆக்டர், அவங்க தான். மற்றபடி பெருசாக இல்லை. குழந்தைங்களாம் அவங்களை கூட்டிகிட்டு வந்தால் என்ஜாய் பண்ணலாம். அவங்களுக்கு மேபி பிடிக்கலாம், ஒர்க் ஆகலாம். படம் ஓகேவான படம் தாங்க. காமெடின்னு நினச்சி வந்தோம், காமெடியே இல்லை படத்தில். காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. காமெடி ஆக்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. விடிவி கணேஷ், பச்சி சிவா, அப்புறம் சதீஷ், யோகி பாபுன்னு நிறையா காமெடி ஆக்டர்ஸை வச்சும் காமெடி கொண்டு வர முடியல அவங்களால. எனக்கு தெரிஞ்சு இது ஓடிடி மெட்டீரியல், தேட்டர் மெட்டீரியல் கிடையாது. சிவாவோட ஆக்சுவலு நேச்சுரலான நடிப்பே நடக்கலையே சிவா. சிவா வந்துட்டு சிவானாலே வந்துட்டு காமெடியாக இருக்கும் அப்படின்னு தான் வந்தது. பட் சிவாவே அந்தளவுக்கு பண்ணல. ஓகேவானு இருந்தாங்க, பெரிய சப்போர்ட்டிங்கெல்லாம் இல்லை. அது ஹீரோயினுக்கு எங்கே வேலையே இல்லை. சாங்ஸ் ஒரு தடவை கேட்கல மாதிரி தான் இருக்குது, கேட்குறது தெரியும். சுமோவோட கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் வேணால் பார்க்கலாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு 20-30 மினிட்ஸ் நல்லாயிருக்கும். அதான் அந்தளவுக்கு ஒர்க் அவுட். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ரெஸ்லிங் படம் எடுத்துருக்காங்க. அதெல்லாம் இப்போ இறுதி சுற்றுலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபைட் சீன் வரும்போது நம்மளுக்கே ஒரு பயங்கரமான புல்லரிச்சிடும். ரொம்ப சீட்டோட எஜ்ஜில் வந்து பார்ப்போம். அந்தளவுக்கு இல்லையே அதில். ஓகே, கேங்கல்ஸ் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது.